ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணோம்? ஆன்சேப்பில் வந்து எப்படி கேம்ப் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது, புதுசாக ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கடுத்தது அதை பற்றியும், அதுக்கடுத்து நம்ம டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் வந்து இப்போ எடிட் பண்ணுறோம், ஆனால் வந்து அது வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஆன்சேப் ஓப்பன் பண்ணிங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது சர்ஃபேஸ் டேபிள்ஸ். இந்த சர்ஃபேஸ் டேபிள் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா சிஎம்எம் சர்ஃபேஸ் டேபிள். இந்த சர்ஃபேஸ் டேபிளில் நம்மளுக்கு வந்து நம்ம பிக்சர் என்ன வைக்கணும்னா அதுக்கு தேவையான பிச் டிசைன்லாம் இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்மளுக்கு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் பண்ண சொல்ல அது எப்படி எடிட் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நான் இந்த ஃபேஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, இதில் ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸ்கெட்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே விடுங்க. ஓகே கொடுத்தோன்னா ஸ்கெட்ச் வந்துடும். இங்கே டெக்ஸ்ட் ஏன்னு இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஏ கிளிக் பண்ணிட்டுங்க. வியூ, டாப் வியூ. இப்போது எங்கேருந்து எவ்வளோ சைஸ் வேணும் இப்போது இங்கே செலக்ட் பண்ணிங்க. இப்போது இங்கே டிஃபால்ட் டெக்ஸ்ட் இதில் இங்கே போயிட்டு லோகநாதன் பி கொடுத்துட்டு இங்கே போல்டு, நான் போல்டு மாற்றிக்கலாம். இங்கே கொடுத்துங்க. வேணா இது மிரர் எப்படி வேணுமோ நம்ம வந்து அதுமாரி கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இங்கே கொடுத்தா ஓகே ஆகிடும். அதேமாரி வந்து இங்கே நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம், பான்ஸ். இப்போது நாங்கள் ஓகே கொடுத்தோன்னா இங்கே அப்டேட் ஆகிடும். இப்போது எனக்கு இந்த இடம் திருப்பியும் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் லோகநாதன் கொடுத்துட்டு இங்கே ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் இருக்குல்ல கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்தோன்னா ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா அப்படியே மிரர் வந்துடும். இதுமாரி நம்ம வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையில்லை, இது எனக்கு வந்து ஃப்ளிப் டைரெக்ஷன் வேணும் கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே மாறிடும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ தலைக்கு வந்துடும். இப்போ இதுமாரி ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அது வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், இங்கேருந்து இந்த சைஸ் மாற்றத்துக்கு என்ன பண்ணுங்கள், டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க. இப்போ 1000 சில்லரை இருக்குது, எனக்கு வந்து 500 வேணும். 500 மாறிடும். அதேமாரி இந்த ஃபேஸ் வந்து $350 வேணும் கொடுத்தனா இப்போது நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ எனக்கு 100 mm தான் வேணும், 150 வேணும்னா இப்படி கொடுத்து கிளிக் பண்ணிட்டா ஓகே ஆகிடும். இப்போ எனக்கு வந்து திருப்பி இதை எடிட் பண்ணோன்னா இங்கே கிளிக் பண்ணிங்க. திருப்பியும் எடிட், இங்கே இருக்குல்ல இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே எக்ஸ்ட்ரூடு ஏழு ஹைட்டு வேணுமோ அது கொடுத்துக்கலாம். எனக்கு 5 mm ஒன்று 5 கொடுத்துட்டு ஆட். இப்போ இங்கே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிக்கும். ஓகே ப்ரெஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.